வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். ஒரு வழி பயணச்சீட்டு. குவைத்தில் ஒரே நாளில் 329 வெளிநாட்டினர் நாடு கடத்தப்பட்டனர். உள்துறை அமைச்சகம் ஞாயிற்றுக்கிழமை 329 வெளிநாட்டினரை நாடு கடத்தியதாக பாதுகாப்பு வட்டாரம் தெரிவித்திருக்கின்றது. நாடு கடத்தப்பட்டவர்களில் பலர் வதிவிட சட்டங்களை மீறியதற்காக பொது பாதுகாப்பு அதிகாரிகளால் நாடு கடத்தல் மையத்துக்கு மாற்றப்பட்டதாகவும், மற்றவர்கள் போதைப் பொருள் அல்லது மதுபானம் வைத்திருந்ததற்காக போதைப் பொருள் தடுப்பு பொதுத்துறையால் பரிந்துரைக்கப்பட்டதாகவும் அந்த வட்டாரம் தெரிவித்திருக்கின்றது. இந்த குழுவில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 173 பெண்களும் 156 ஆண் வெளிநாட்டவர்களும் அடங்குகின்றனர். நாடு கடத்தப்பட்டவர்களின் ஸ்பான்சர்கள் ஆரம்பத்தில் விமான டிக்கெட்டுகளை வழங்க தொடர்பு கொள்ளப்படுவதாகவும், ஸ்பான்சர்கள் அவ்வாறு செய்ய தவறினால் அமைச்சகம் நாடு கடத்தலை தொடர்கிறது. பின்னர் டிக்கெட்டுகளின் விலை திருப்பிச் செலுத்தப்படும் வரை அவர்களின் விண்ணப்பங்களை தடுப்பதன் மூலம் ஸ்பான்சர்களை பொறுப்பேற்க செய்கிறது என்றும் அந்த வட்டாரம் தெரிவித்திருக்கின்றது. குவைத்தில் 917 மதுபான பாட்டில்களுடன் 2 வெளிநாட்டினர் கைது. மூடிய வாகனத்தை பயன்படுத்தி உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட மதுபானங்களை விளம்பரப்படுத்தி விநியோகித்த 2 வெளிநாட்டினரை பஹாகில் காவல் நிலைய பாதுகாப்பு படையினர் கைது செய்திருக்கின்றனர். சந்தேக நபர்கள் 917 மது பாட்டில்களை வைத்திருந்ததாக கூறப்படுகின்றது. அவர்கள் பஹாகில், மங்காஃப் மற்றும் மஹ்பவுலா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விற்பனை செய்து கொண்டிருந்ததாக கூறப்படுகின்றது. பாதுகாப்பு வட்டாரத்தின் கூற்றுப்படி பஹாகில் பகுதியில் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்ட போது இந்த கைதுகள் நடைபெற்றிருக்கின்றன. வாகனத்தின் காப்பீடு காலாவதி ஆகிவிட்டதை கவனித்த அதிகாரிகள் மூடிய பாணியில் இருந்த பேருந்தை நிறுத்தியிருக்கின்றனர். சோதனையில் 2 வெளிநாட்டினர் அதில் இருப்பதை கண்டறிந்திருக்கின்றனர். அவர்களில் ஒருவர் ஏற்கனவே அதிகாரிகளால் தேடப்பட்டு வந்திருக்கின்றனர். சந்தேக நபர்கள் வாகனத்தை விட்டு வெளியேறிய போது பல பாட்டில்கள் கொண்ட ஒரு கருப்பு பையை அதிகாரிகள் கவனித்திருக்கின்றனர். பின்னர் அது உள்ளூரில் காய்ச்சிய மதுபானம் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இதன் விளைவாக பேருந்தில் முழுமையாக சோதனை நடத்தப்பட்டதில் வாகனத்துக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கிட்டத்தட்ட 1000 பாட்டில்கள், குறிப்பாக 917 சட்டவிரோத மதுபானங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆரம்ப விசாரணையில் சந்தேக நபர்கள் சட்டவிரோத மதுபான உற்பத்தி மற்றும் விநியோக வலையமைப்பை நடத்தியதாக ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகின்றது. அவர்கள் மதுபானத்தை தாங்களாகவே தயாரித்து பாட்டிலில் அடைத்து பல குடியிருப்பு மாவட்டங்களில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு ஒரு பாட்டிலுக்கு $8 விற்றதாக ஒப்புக்கொண்டிருக்கின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட மதுபானத்துடன் இருவரும் மேலதிக விசாரணை மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்காக போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பொதுத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். நாட்டுக்குள் சட்டவிரோத மதுபான உற்பத்தி மற்றும் விநியோகத்தை எதிர்த்து போராட குவைத் அதிகாரிகள் மேற்கொண்டு வரும் முயற்சிகளை இந்த வழக்கு எடுத்துக்காட்டுகின்றது. பள்ளிகளில் நிதி திரட்டும் அனைத்து நடவடிக்கைகளையும் நிறுத்துகிறது குவைத். கல்வி அமைச்சின் கல்வி மேம்பாடு மற்றும் செயல்களுக்கான உதவி துணை செயலாளர் மரியம் அல் எனேசி பள்ளிகளில் மாணவர்கள், பெற்றோர்கள் அல்லது ஊழியர்களிடமிருந்து அனைத்து வகையான தொண்டு நன்கொடைகளையும் சேகரிப்பதை தடை செய்திருக்கின்றனர். கல்வி மாவட்டங்கள், தனியார், மத கல்வி மற்றும் சிறப்பு கல்வி பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்ட அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கையில் நிதி திரட்டும் நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது மற்றும் பள்ளிகள் அவற்றின் கல்வி எல்லைக்கு வெளியே உள்ள செயல்பாடுகளுக்கு சுரண்டப்படாமல் இருப்பதை உறுதி செய்வது குறித்து சமூக விவகார அமைச்சின் உத்தரவுக்கு இந்த நடவடிக்கை இணங்குகின்றது என்று அல் எனேசி சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். நாட்டில் தொண்டு பணிகள் தேசிய அடையாளத்தின் மிக முக்கியமான கூறுகளில் ஒன்றாகும் என்றும், ஒற்றுமை மற்றும் நன்கொடையின் மதிப்புகளை பிரதிபலிக்கும் ஒரு வளமான வரலாற்றை கொண்டுள்ளது என்றும் அல் எனேசி குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் தற்போதைய கட்டத்தில் பள்ளிகள் உட்பட அனைத்து வசதிகளிலும் தொண்டு பணிகளின் வழிமுறைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று அவர் விளக்கியிருக்கின்றார். பள்ளி நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் கல்வி கட்டமைப்புக்கு வெளியே உள்ள செயல்பாடுகளுக்கு கல்வி சூழலை பயன்படுத்துவதை தடுப்பதற்கும் பின்வரும் வழிமுறைகளுக்கு இணங்க வேண்டியதன் அவசியத்தை அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. பள்ளிகளுக்குள் எந்த வடிவத்திலும் தொண்டு நன்கொடைகளை சேகரிப்பது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டிருக்கின்றது. நவம்பர் 2, 2023 அன்று வெளியிடப்பட்ட கல்வி அமைச்சக சுற்றறிக்கை எண் 59 படி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்து ஒப்புதல் பெறப்படாவிட்டால் நிதி அல்லது பொருள் நன்கொடைகளை சேகரிப்பதை நோக்கமாக கொண்ட தொண்டு நிகழ்வுகள் அல்லது கண்காட்சிகளை ஏற்பாடு செய்வதும் தடை செய்யப்பட்டுள்ளது.
இந்த அறிவுறுத்தல்களை மீறுவது கல்வி அமைச்சகத்தில் நடைமுறையில் உள்ள விதிமுறைகள் மற்றும் அமைப்புகளின்படி பள்ளியை சட்டபூர்வ பொறுப்புக்கூறலுக்கு உட்படுத்தும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். கல்வி சூழலின் நடுநிலைமையையும் அதன் நட்பெயரையும் பாதுகாக்க விதிமுறைகள் மற்றும் வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றுமாறும் பள்ளி நிர்வாகங்களை அவர் வலியுறுத்தியுள்ளார். குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 32.08 குவை தீனார்களாகும். 22 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.43 குவை தீனார்களாகும். 21 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 28.09 குவை தீனார்களாகும். 18 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 24.08 குவை தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 276.47 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 976.38 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 396.020 பங்களாதேசி டகாஸ் ஆகும்.